விஷத்தில் என்னையா வெண்ணிலா ஃப்ளேவர்? அவர் ஒரு RSS காரர். நீங்கள் பேசுவது சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் சேர்த்துத்தான். தன்கர் மறைந்ததை போல நீங்கள் மறைந்து விடக்கூடாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லவா? ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்குகிற ஒரே நிறுவனம் ரிலையன்ஸ் மட்டும்தான். 25 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை. அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. துணை ஜனாதிபதியை காணவில்லை, அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்களினுடைய வீட்டு முகவரியாக சைபர் இருக்கிறது. லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயராக ABCDEF இருக்கிறது. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற SFI-னுடைய அகில இந்திய தலைவர் தோழர் ஆதர்ஷ் M. ஷாஜி அவர்களே, மாநில செயலாளர் தோழர் G. அரவிந்த்சாமி அவர்களே, அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் C. மிருதுளா அவர்களே, மத்திய குழு உறுப்பினர் தோழர் சௌமியா அவர்களே, மாநில நிர்வாகிகள் தோழர் சரவணன், ஆனந்தன், மோகன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் பிரவீன், ஷாலினி, கல்கி மற்றும் மாவட்ட தலைவர் விமல்ராஜ் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் S. கண்ணன், தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் காமராஜ், மாவட்ட செயலாளர் தோழர் மூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பேரணியில் தமிழகம் முழுவதும் இருந்து பங்கெடுத்திருக்கின்ற SFI-னுடைய மாணவர் தலைவர்கள் அத்தனை பேருக்கும், திருப்பூரினுடைய பெரியோர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டினுடைய நிறைவு பேரணி பொதுக்கூட்டத்தில் பங்கெடுப்பதில் உண்மையில் பெருமை கொள்கிறேன். நேற்றைய தினம் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்றைக்கு முடிந்து டெல்லியிலிருந்து நேராக இப்பொழுது SFI-னுடைய மாநாட்டு மேடையிலே வந்து நான் நிற்கின்றேன். இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தினுடைய வசனம் உங்களுக்கு தெரியும். வீரம்னா என்ன தெரியுமா? நேற்றைக்கு பேசப்பட்ட ஒரு வசனமும் தெரியும். சிங்கம்னா என்ன, வீரம்னா என்னன்னு தெரியுமா? சிங்கத்தின் பிடரியை ஒற்றை கையால் உலுக்குவதற்கு பெயர்தான் வீரம். தோழர்கள் இங்கே சொன்னார்கள், நடந்து முடிந்த பொது வேலை நிறுத்தத்தின் பொழுது ரயிலுக்கு முன்னால் ஒற்றை பெண்ணாய் நின்று நிறுத்திய SFI-னுடைய அகல்யா, அதுதான் வீரம். ஒரு அகல்யா மட்டுமல்ல, 1000 அகல்யாக்களை உறுப்பினராக கொண்ட மாணவர் அமைப்பு தான் SFI என்பதற்கு ஒரு உதாரணம் அகல்யா. இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாளையங்கோட்டைக்கு இன்று மாலை வந்து பேசியிருக்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் இந்திய அரசியலையே, இந்திய ஜனநாயகத்தையே குழிதோண்டி புதைக்கிற அரசியல் சாசனத்தினுடைய 130வது திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் பாஜக முன்மொழிந்தது. முன்மொழிந்தவர் உள்துறை அமைச்சர். அவர் நினைத்ததை போல அந்த சம்பவம் மக்களவையில் நடந்துவிடவில்லை. அவர் அந்த மசோதாவை மதியம் 2 மணிக்கு முன்மொழிகிற பொழுது மக்களவை ஒரு போர்க்களம் போல இருந்தது.
ஊடகங்களில் வெளியிலே அது தெரியவில்லை. காரணம், மக்களவையினுடைய அந்த தொலைக்காட்சி உள்துறை அமைச்சரை மட்டும் க்ளோஸ் அப் ஷாட்டில் வச்சுக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு போர்க்களம் போல இருந்தது. சட்ட மசோதாக்களை கிழித்து எரிகிற மகத்தான பணியை தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செய்தார்கள். இவ்வளவு பேசுகிறவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? மக்களவையை ஒத்தி வைத்துவிட்டு மீண்டும் 1 மணி நேரத்துக்கு பின்னர் கூட்டி, வழக்கமாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முதல் வரிசையில், ஆளுங்கட்சி தரப்பில் முதல் வரிசையில் அவர்களுக்கான இடம், முதல் வரிசையில் தான் முதலில் பிரதமர் உட்கார்ந்திருப்பார், அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர், அடுத்து உள்துறை அமைச்சர். அவருடைய இடத்தில் இருந்து இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய முடியவில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களினுடைய தீரமிக்க போர்க்குணத்தால் வேறு வழியில்லாமல் மீண்டும் உள்ளே வந்த உள்துறை அமைச்சர் 4வது வரிசையிலே நின்று கொண்டு இந்த மசோதாவை மக்களவையிலே தாக்கல் செய்தார். இதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கான முதல் வெற்றி என்று நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போராட்டமும் போர்க்குணமும் ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கிற இந்த ஆவேசமும் இதுதான் எல்லா காலத்திலும் இந்த நாட்டை, இந்த சமூகத்தை பாதுகாத்திருக்கிறது. ஒரு சமாதான காலத்தில் எல்லோரும் பேசுவார்கள், சிறந்ததை பற்றி, உயர்வானதை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் நெருக்கடியான நேரத்தில், அடக்குமுறையான ஒரு காலத்தில், அராஜகம் ஆட்சி செய்கிற பொழுது அதற்கு எதிராக யார் நிற்பார் என்றால், அரசியலாகவும் தத்துவமாகவும் சிந்தனையாகவும் தெளிந்தவன் மட்டுமே அந்த போர்க்களத்தில் முன்வரிசையில் நிற்க முடியுமே தவிர வேறு யாராலும் நிற்க முடியாது. மாணவர் சங்கம் என்ன செய்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவின் போராட்ட வரலாற்றை படித்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். எஸ்எஃப்ஐயினுடைய வயது அதைவிட 2 மடங்கு இந்தியாவினுடைய அரசியலில் மாணவர்களுடைய பங்கு. இந்த நாட்டின் போன நூற்றாண்டின் முதல் 10 ஆண்டுகளில் சுதந்திர போராட்டத்தை கடல் வீச செய்த முதல் எழுச்சியை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சியின் காசி மாநாட்டில் மிகப்பெரிய அடிதடியை நடந்தது. அந்த மாநாட்டிலேயே திலகர் தலைமையில் மிதவாதத்தை பின்பற்றுகிற ஒருவர், கோகலே தலைமையில் மிதவாதத்தை பின்பற்றுகிறவர்களும் இல்லை, மிதவாதத்தால் பிரிட்டிஷ்காரரை வெளியேற்ற முடியாது, தீவிரமான சுயாட்சியாக சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்க வேண்டும், அதற்கு ஏற்ப அந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று முன்வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய மகத்தான தலைவர்கள் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் பாரதியும் 3 பேரும் காசி மாநாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை, கழகத்தை நடத்தினார்கள். அப்படி அவர்கள் கழகம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சென்னை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் என்பதுதான் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் அத்தியாயமே மாணவர்களால் எழுதப்பட்ட அத்தியாயம். அதிலே துவங்கி இங்கே தோழர்கள் வரிசையாக சொன்னார்கள், விடுதலை போராட்டத்தில் மாணவர் சமூகத்தின் பங்கு, மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று நாம் மிகவும் மதிக்கிற தேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் படிப்பது மட்டும்தான் அவர்களது வேலை, அரசியலை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது மாணவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் பார்த்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்கிற அறிவு கல்வியின் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விடுதலை போராட்டத்தின் முன்னத்து ஏறாக மாணவர் சமூகம் நிற்கும் என்பதை இந்திய மாணவர்கள் உணர்த்தினார்கள். அதில் தலையாய பங்கை ஆற்றியது தமிழ்நாட்டினுடைய மாணவர் சமூகம். விடுதலை போராட்டம் முழுவதும் இங்கே எங்களது அன்பிற்குரிய தோழர் சங்கரையா அவர்களை பற்றி சொன்னார்கள். 1940களில் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தென் தமிழ்நாட்டில் 146 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 146 பேரில் ஏறக்குறைய 112 பேர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் என்பது வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 140 பேரில் 110 பேர் மாணவர்கள். அப்படி என்றால் இந்த விடுதலை போராட்டத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான அரசியலை வெக்கை குறைய விடாமல் அந்த கனலை எந்நேரமும் அந்த கனலை நெருப்பை அணையாமல் பாதுகாத்த இயக்கமாக மாணவர் இயக்கம் இருந்தது என்பதுதான் வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை. அது 40களில் அதை தொடர்ந்து விடுதலை போராட்டம் முழுவதுக்குமான சாட்சிகள் உண்டு. அதற்கு பிறகு இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மொழி போராட்டம், உலகமே வியக்கிற ஒரு மொழி போராட்டம், இந்தியாவே வியக்கிற ஒரு மொழி போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தியது. இன்றைக்கு மகாராஷ்டிராவில் மராட்டியத்தில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, இன்றைக்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, கர்நாடகாவில் துவங்கி பல மாநிலங்களிலே இன்றைக்கு மொழி சார்ந்த விழிப்புணர்வு இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் மூல காரணம் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட எழுச்சி. அந்த எழுச்சிக்கு யார் பொறுப்பு? பலரும் உரிமை கொண்டாடுகிறார்கள், அது தவறல்ல. ஆனால் உண்மையில் உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அந்த இயக்கத்திற்கு பெயர் தமிழ்நாட்டினுடைய மாணவர் இயக்கமும் மாணவர் சங்கமும் தான். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் சென்னை கல்லூரி மாணவர்களும் கோவையும் மதுரையினுடைய கல்லூரி பள்ளி மாணவர்கள் நடத்திய பேரியக்கம் தான் 1960களில் நடந்த மொழி போராட்ட இயக்கம். பின்னால் அரசியல் கட்சிகள் அதை தன்மையப்படுத்திக் கொண்டன. இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். ஆனால் மாணவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்தி திணிப்புக்கு எதிராக சமரசமற்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தியதன் மூலம் எவ்வளவு பெரிய தியாகத்தை மாணவர் சமூகம் செய்தது. அதற்கு கோவை, குறிப்பாக கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி அத்தனை 100 மாணவர்களை பலி கொடுத்தது. திருச்சியிலே சிவலிங்கம், விருகம்பாக்கம் சிவலிங்கம், திருச்சி சின்னசாமி, அரங்கநாதன், திருநெல்வேலி, மதுரை என்று எல்லா இடங்களிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போலீசினுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி, இன்னும் சொல்ல போனால் அரசு ஆவணங்களில் இருக்கிற குறிப்பு 460க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று, ஊடகங்களில் பத்திரிகையில் எழுதப்பட்ட குறிப்பு 1000க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய தியாகத்தை மாணவர் சமூகம் செய்ததால் தான் தமிழ்நாடு தனக்குரிய தனித்த அடையாளத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு என்ன தனித்த அடையாளத்தோடு இருக்கிறது என்றால், நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசுகிற பொழுது, விவாதங்களில் பங்கெடுக்கிற பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கிற பாஜக உறுப்பினர்களும் கேட்பார்கள், மற்றவர்களும் கேட்பாங்க, அது NEP-யா, தேசிய கல்விக் கொள்கையா, அல்லது ஹிந்தி சார்ந்த பிரச்சனையா, எதுனாலும் ஏன் தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரல் வருகிறது, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்று மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு தனித்த உரிமையை பெற்றிருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தியோ அல்லது எந்த வடிவிலும் ஆட்சி மொழி சட்டம் எங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு விதியை இந்தியாவில் பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்பது நம்முடைய பெருமை. அதனால்தான் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, இங்கே இருக்கிற வங்கிக்கு போங்க, இங்கே இருக்கிற இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு LICக்கோ GSCக்கோ போங்க, எந்த ஒன்றிய அரசு நிறுவனத்திலும் இந்தி செல் இருக்கும். அப்படி ஒரு இந்தி செல் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது சட்டப்படி. ஆட்சி மொழியினுடைய விதிவிலக்கு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி ஒரு விதிவிலக்கு போராட்டம் இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக SFI போராட்டத்தை தோழர்கள், எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள், SFI என்ற இந்த ஒற்றை மாநில மாணவர் அமைப்பு மிக மிக முக்கியமான காரணம். இங்கே நடக்கிற போராட்டத்தை பார்த்துட்டு அங்கே அன்றைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டினார். ஏன் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னு சொல்லி.
நண்பர்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க கூட சொன்னாங்க, உங்கள் பகுதியை சார்ந்த கோயமுத்தூரிலே பிறந்து வளர்ந்த மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று பாஜக, அதிமுக எல்லாம் எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான், விஷத்தில் வெண்ணிலா ஃப்ளேவர் தடவுனா அதை சாப்பிடலாமா? விஷத்தில் என்னையா வெண்ணிலா ஃப்ளேவர்? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். அதுக்கு பிறகு அவர் தெலுங்கனா இருந்தான்னா, தமிழனா இருந்தான்னா, மலையாளியா இருந்தான்னா, மராட்டியா இருந்தான்னா, பஞ்சாபியா இருந்தான்னா, வங்காளியா இருந்தான்னா, இந்தியாவின் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் எதிரான மொழிக் கொள்கை கொண்டவர் இல்லையா? இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்குல்ல, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக எத்தனை திட்டங்கள். போன வாரம் 10 நாளுக்கு முன்னால் கோயமுத்தூரில் நடக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய தேர்வு மையம் ரத்து செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கை விவாதிக்கப்பட்ட அன்றைய நிலைக்குழு, நாடாளுமன்ற நிலைக்குழு, போன 17வது நாடாளுமன்றத்தில் அந்த நிலைக்குழுவில் ஏங்க அப்படின்னு, உங்களை தவிர மற்ற 28 பேரும் சொந்தமா பல்கலைக்கழகம் வச்சிருக்கிற எம்பிக்கள் 28 பேரும், தமிழ்நாட்டில் 2 பேர் இருந்தாங்க அவங்க உள்பட, எல்லார்கிட்டையும் ஓன் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்தியாவின் கல்விக் கொள்கையை சொந்தமாக பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கல்வி நிறுவனங்களும் வைத்து அவர்களெல்லாம் வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? சேவையா? மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா? கிடையாது. வணிக நோக்கத்திற்காக மட்டுமே இவ்வளவு கல்விக்கூடங்களை வைத்திருக்கிற எம்பிக்களால் தீர்மானிக்கப்படுகிற பொழுது, ஒற்றை ஆளாக இருந்தாலும் ஒரு அஜெண்டாவை கூட யுனானிமஸா நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் என்று உறுதிமிக்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்தினோம். இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன், NEPக்கு எதிராக, புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஆட்சேபனை அறிக்கை கொடுத்த இந்தியாவின் ஒரே நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு உங்கள் முன்னால் நாங்கள் மஞ்சம் நிறுத்தி நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா கல்வியினுடைய ஜனநாயகத்தை கொலை செய்வது. குருகுலத்தில் படிச்சுட்டா நீ நேரம் IITக்கே வந்துடலாம், IITல ஆய்வு செய்யலாம். அதனால்தான் IITனுடைய முதல்வர் சொல்லுகிறார், டைரக்டர் சொல்லுகிறார், மாட்டு கோமியத்தில் வந்து வியாதியை தீர்க்கிற எல்லா நற்குணமும் இருக்கு, அது அறிவியல் பூர்வமான நிரூபணமாகி இருக்கு என்று. கல்வி நிலையங்கள் முழுக்க திட்டமிட்டு சிதைக்கிற வேலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியின் ஜனநாயக தன்மையை கொலை செய்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள், பெண்கள் என எல்லாருக்கும் இருந்த உரிமை திட்டமிட்டு நசுக்கப்படுகிறது. சிறுபான்மை மாணவர்களுக்கு இருக்கிற எல்லா உதவி தொகையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10 ஆண்டுகள் ஏறக்குறைய 70% குறைக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. கல்வி என்பது பணம் படைத்தவர்களுக்கு, மேட்டுக்குடிகளுக்கு, பொருளாதார ரீதியாக யாரால் அதற்கு விலை கொடுக்க முடியுமோ அவர்களுக்கானதாக கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையை இன்றைக்கு பாஜக அரசு செய்திருக்கிறது. ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் பண்பாடு, மரபு. மாணவர் சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு புரிவதுதான் மிக முக்கியமானது. எல்லா கல்வி சாலைக்குள்ளும் திட்டமிட்டு RSS பாஜக அடிப்படைவாத கருத்துக்கு எதிராக படிப்பது மட்டும் எங்கள் வேலை இல்லை, சாதி வெறி, மதவெறி, சர்வாதிகார பாஜக அரசியல் சிந்தனைக்கு எதிராக களம் காணுகிற மாணவர் அமைப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது SFI என்பதை எல்லா கல்வி நிலையங்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற அமைப்பாக இருக்கிறது. இதுதான் இந்த சமூகத்திற்கு நம்பிக்கை தருகிற ஒன்று. வயதாகி போன பணம் பெருச்சாளிகளை நம்பி இந்த சமூகம் இனி இயங்காது. அவர்களெல்லாம் பதவியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் இங்கே முதலிலே குறிப்பிட்டேன்.
சிபி ராதாகிருஷ்ணன் இதே கொங்கு மண்டலத்தை தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆதரியுங்கள் என்று கேட்பவர்களே, அவர் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்றைக்காவது ஆதரித்திருக்கிறாரா? இத்தனை 100 மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீட் தேர்வினுடைய கொடுமைக்கு எதிராக, இத்தனை 1000 மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீட் தேர்வின் கொடுமைக்கு எதிராக என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? இன்றைக்கு அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீது 50% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கிறார். அதில் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. இந்திய உற்பத்தி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதி கோயமுத்தூரும், திருப்பூரும், கரூரும், ஈரோடும். குறிப்பாக டெக்ஸ்டைல், இந்த தொழிற்சாலைகள், தொழிலகம், தொழில் முனைவோர்கள் ஏறக்குறைய ஸ்தம்பித்து நிற்கிறது. இன்றைக்கு திருப்பூரும், கோயமுத்தூரும், கரூரும், ஈரோடும் டெக்ஸ்டைல் பிசினஸ், டெக்ஸ்டைல் உற்பத்தி. முழு முதல் காரணம் ட்ரம்ப் அறிவித்திருக்கிற 50% வரி. இதற்கு என்ன காரணம்? ட்ரம்ப் கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ரஷ்யா கிட்ட இருந்து நீ எண்ணெய் உற்பத்தி, எண்ணெயை விலைக்கு வாங்குகிறாய், பெட்ரோலிய பொருட்களை விலைக்கு வாங்குகிறாய், அதை நிறுத்துன்னு. ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலிய பொருட்களை விலைக்கு வாங்குவது யார்? இந்திய அரசு விலைக்கு வாங்குகிறதா? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் விலைக்கு வாங்குகிறதா? கிடையாது. ட்ரம்ப் அரசாங்கம் முதலில் ரஷ்ய பொருட்களில், எண்ணெய் பொருட்களுக்கு தடை விதிப்பதற்கு முன்பு 3% பெட்ரோலிய பொருட்களை வாங்கி கொண்டிருந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இன்றைக்கு 50%க்கும் அதிகமாக பெட்ரோலிய பொருட்களை ரஷ்யாவிடம் வாங்குகிறது. வாங்கி சுத்திகரித்து அதை ஐரோப்பாவுக்கு விற்பனை செய்கிறது. ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்குகிற ஒரே நிறுவனம் ரிலையன்ஸ் மட்டும்தான். ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக இன்னைக்கு ட்ரம்ப் இந்தியாவின் மீது தொடுத்திருக்கிற 50% வரி உயர்வுக்கு ஒரே காரணம் ரிலையன்ஸினுடைய இந்த வணிகம். அதை வாய் திறந்து பேச மறுக்கிறார் பிரதமர் மோடி. இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஆதரியுங்கள் என்று கேட்கிறீர்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டின் கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூரினுடைய தொழில்கள் சர்வநாசமாகுவதற்கு காரணமான இந்த ட்ரம்பினுடைய வரி விதிப்புக்கு அடிப்படையானது மோடியினுடைய ரிலையன்ஸ் விசுவாசமா இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறீர்களா? இப்பொழுது கூட வாய் திறந்திருக்கிறீர்களா? பொருளாதாரம் அடிநாசமானாலும் நீங்கள் வாய் திறக்க மாட்டீர்கள். சரி, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் மாண்புக்காக, தமிழ்நாட்டின் மரபுக்காக நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? இந்தியாவில் தனித்த அடையாளத்தை வரலாற்றின் தொன்மத்தில் மரபில் கொண்டிருக்கிற ஒரு நிலப்பகுதி தமிழ்நாட்டு நிலப்பகுதி. அதனால்தான் சமஸ்கிருத மயமாக்கலுக்கு எதிராக 2000 ஆண்டு விடாது போர் தொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அறிவு மரபு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதே நொய்யலாற்றங்கரையில் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் 2000 ஆண்டுக்கு முந்தைய ஜூலியஸ் சீசருடைய நாணயங்கள் கிடைத்திருக்கிற நாணயங்களில் 90% நாணயம் தமிழ்நாட்டில் தான் கிடைத்திருக்கிறது. அந்த 90% நாணயத்தில் ஏறக்குறைய 80% ஜூலியஸ் சீசர் நாணயங்கள் நொய்யலாற்றங்கரையில் தான் கிடைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்த உற்பத்தி மத்திய ஆசியாவினுடைய பகுதியிலே இருந்த கிரேக்க நாட்டோடு அவ்வளவு பெரிய வணிக தொடர்பு இருந்த ஒரு நிலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவ்வளவு செழிப்புற்ற ஒரு பொருளாதாரமும் கல்வி மரபும் இருந்த இந்த நிலம் இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய கல்வி மரபை, வரலாற்று தொன்மையை அழிக்கிற வேலையை பாஜக செய்கிறது. அதான் கீழடியினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திருப்பி அனுப்பியது. இதே நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் முதல் வாரம் மத்திய சென்னை மற்றும் தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தயாநிதி மாறனும் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்க பாண்டியனும் கீழடியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு ஒன்றிய அரசு ஒரு பதில் சொல்லுகிறது. கடைசி வாரம் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களும் நானும் கீழடியை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறோம் 2 நாளைக்கு முன்னால்.
எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறது. தலைகீழான பதில். எந்த காரணத்தை கொண்டும் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மாட்டோம் என்பதுதான் பாஜகவினுடைய அரசு வெவ்வேறு வழியில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கீழடியின் அகழாய்வு அறிக்கை வெளிவந்தால் இந்தியாவினுடைய வரலாறு என்று இவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிற வரலாறு, இந்தியாவின் நாகரிகத்திலே மிக பழமையானது வேத நாகரிகம், வேத பண்பாடு. அது சமைக்கப்பட்ட கங்கை கரையிலே உருவான வேத வரலாறு தான் இந்தியாவின் பூர்வீக வரலாறு என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதை அனைத்தையும் தகர்க்கிற வேலையை தமிழ்நாட்டின் வைகை கரையும் பொருணை கரையும் நொய்யல் நதி கரையிலும் இருக்கிற நாகரிகத்தின் வரலாறு மெய்ப்பிக்கிறது. இந்த உண்மை அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற அடிப்படையை தகர்க்கிறது. வேதங்கள் உருவாவதற்கு முன்பே, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே செழிப்புற்ற நாகரிகம் இருந்திருக்கிறது. வேதங்களின் நகரங்கள் பற்றிய குறிப்பே கிடையாது, செங்கல் பற்றிய குறிப்பே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வைகை கரையிலும் காவிரி கரையிலும் தாமிரபரணி கரையிலும் நொய்யல் நதி கரையிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்துக்களும் செங்கல்லும் நகரமும் உருவானதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை, அதனுடைய ஜனநாயக மரபை, இன்றைக்கு அதன் மீது பாஜக அரசு தொடுத்திருக்கிற தாக்குதல் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதற்கு எதிராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? சரி, அதை விடுங்க. இவருக்கு முன்னால ஒரு துணை ஜனாதிபதி இருந்தார். அவர் பேரு ஜெகதீப் தன்கர். அவர் என்ன ஆனார்? மதியம் 2 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இருந்து விட்டு வீட்டுக்கு போனார். அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவர் என்ன ஆனாரு, எங்க இருக்கிறாரு, எந்த தகவலும் தெரியாது. எங்களது கவலை எல்லாம் அதே போல சிபி ராதாகிருஷ்ணனும் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்களது கவலை. நாங்கள் பேசுவது சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் சேர்த்துத்தான். தன்கர் மறைந்ததை போல நீங்கள் மறைந்து விடக்கூடாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லவா, உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அல்லவா. எங்களிடம் சொல்லவில்லை, உங்களிடமாவது சொன்னார்களா தன்கரை போல உங்களை ஆக்கிவிட மாட்டோம் என்று? அது ஒரு மாய நாற்காலி, அது ஒரு மாய நாற்காலி. அமித்ஷா மோடி கண்ணசைவில் ஒரு நிமிடம் நீங்கள் தவறாக தென்பட்டால் அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. தன்கரை விட விசுவாசமானவர் உண்டா? மாநிலங்களவை வரலாற்றில் இவ்வளவு மோசமான ஒரு துணை ஜனாதிபதி யாரும் கிடையாது. எதிர்க்கட்சிகளை அவ்வளவு மோசமாக நடத்தினார். ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதித்தார். அவ்வளவு மோசமாக எதிர்க்கட்சிகளை நடத்திய ஜெகதீப் தன்கருக்கே இதுதான் கதி. இன்றைக்கு பாருங்க, எதிர்க்கட்சிக்கு என்ன வேலை? 65 லட்சம் ஓட்டரை வாக்காளர்களை காணவில்லை. அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. துணை ஜனாதிபதியை காணவில்லை, அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு நிலை. இங்கே கூட வந்தவுடன் சொன்னார்கள், வாக்கு திருடர்களுக்கு எதிராக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ்நாடு அரசு இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை பற்றி எஸ்எஃப்ஐ தோழர்கள் சொன்னார்கள். மாணவர் தேர்தல்களை கல்வி சாலைகளில் நடத்துவது அவசியம் என்று எஸ்எஃப்ஐ காலம் காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல அரசியல் கல்வி சாலைக்குள் உள்ளே நுழையவில்லை என்றால் சாதி நுழையும், மதம் நுழையும், பிற்போக்கு தனம் நுழையும். உங்கள் கல்வியால் அதையெல்லாம் சரிபடுத்தி விட முடியாது. கல்வியால் எல்லா பழக்க வழக்கத்தையும் ஊடறுக்க முடியாது. நீங்கள் எல்லா காலங்களிலும் படிக்க மட்டும்தான் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். கேள்வி கேட்க இயக்கங்கள் தான் சொல்லித் தரும். பதில் முக்கியமல்ல, யாராலும் பதில் எழுத முடியும். ஆனால் கேள்வி கேட்பதற்கு சுய அறிவு வேண்டும். அதை எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் இயக்கங்கள் தான் சொல்லித் தரும். பாடப்புத்தகத்தை பார்த்து பேசுவதல்ல, பாடப்புத்தகத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியலை பார்த்து பேசுகிற பயிற்சியை மாணவர் சங்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் தான் காலகாலமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது.
அதுதான் தமிழ்நாட்டின் இந்தியாவின் கல்வியை வளப்படுத்திய வரலாறு. மாணவர் தேர்தல்களை நடத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் எஸ்எஃப்ஐ வலியுறுத்தி சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், அப்படி தேர்தல்கள் நடக்கிற பொழுதுதான் கல்வி சாலைகளில் உரையாடல் நடக்கும். உரையாடல் மிக முக்கியமானது. எல்லா மௌனங்களும் இந்த நாட்டில் உடைத்து நொறுக்கப்பட வேண்டிய மௌனங்கள் தான். அதிகாரத்தின் மௌனங்கள் காலிலே போட்டு மிதிக்கப்பட வேண்டிய மௌனங்கள். அது ஆட்சியாளர்களின் மௌனமாக, ஆட்சியாளர்களால் உருவாக்கப்படுகிற மௌனமானாலும் சரி, ஆசிரியர்களால் உருவாக்கப்படுகிற மௌனமானாலும் சரி, வகுப்பறையின் மௌனங்களை உடைப்பது ஜனநாயகத்திற்கு அவசியம். கேள்விகளால் நிரம்பி வழிய வேண்டும் வகுப்பறைகள். இங்கே தோழர்கள் சொன்னார்கள், JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கிய ஜனநாயக மரபு இந்திய அறிவு சமூகத்திற்கு எவ்வளவு பங்களிப்பை செலுத்தியது என்று. சமீபத்திலே மறைந்த எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், SFI முன்னாள் தலைவர், JNU மாணவர் தலைவராக இருந்த அன்பு தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு நாடாளுமன்றவாதியினுடைய குரல், ஒரு கம்யூனிஸ்டினுடைய குரல், கட்சிகளை கடந்து, தேவைகளை கடந்து, காலங்களை கடந்து எப்படி எதிரொலிக்கும் என்பதை இன்றைக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரம் 3 நாட்களுக்கு முன்பு ஜெகதீப் தன்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தின் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததற்கு பிறகு மைய மண்டபத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சமாஜ்வாதி MP வந்து சொன்னார், யெச்சூரி இப்பொழுது இருந்திருந்தால் என்ன அழகான ஒரு கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கும் தெரியுமா என்று கேட்டார். வெறும் அரசியல் மட்டுமல்ல, வெறும் கட்சி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் மனசாட்சியை தொட்டு பார்க்கிற அறிவின் திமிர் இருக்கிற இயக்கமாக மாணவர் இயக்கம் இருக்கிறது. அதனால் வளர்த்தெடுத்திருக்கிறது. மோடி அங்க வர்றப்ப இங்கு 13 ஒரு 350 பேரு. அதிகாரத்துக்கு முன்பு சொத்து சேர்த்தவன், ஊழல்வாதிகள், சட்டத்துக்கு விரோதமாக பணம் சேர்த்தவர்கள், செல்வம் சேர்த்தவர்கள் எல்லோரும் பாசிசத்துக்கு முன்னால் விதவிதமாக பம்முவார்கள். ஆனால் பாசிசத்துக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று துணிந்து நிற்பது அறிவு மரபு மட்டும்தான். அந்த அறிவு மரபு முற்போக்கு மாணவர் இயக்கங்களால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். கல்வி சாலைகளில் மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு வந்து நிற்கிறது. இந்த நாட்டினுடைய அனைத்து தன்னாட்சி அமைப்புகளும் இன்றைக்கு விலை போய்விட்டன. எலெக்ஷன் கமிஷனர் 3 பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். நீங்க எல்லாம் இந்த நாடே பார்த்தது. பத்திரிகையாளர் சந்திப்பாது 65 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை. ஒரு அம்மாக்கு வயது 124, முதல் தடவையாக வாக்கு செலுத்த வருகிறார். ஆயிரக்கணக்கானவர்களுடைய வாக்குகள் இல்லாமல் போய்விட்டது. லட்சக்கணக்கானவர்களினுடைய வீட்டு முகவரியாக சைபர் இருக்கிறது. லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயராக ABCDEF இருக்கிறது. எவ்வளவு மோசமான, இது ஒன்றும் புதுசு இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி CAG அறிக்கை, மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், பிரதம மந்திரி ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் பலருக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டிருக்கு. அப்படி உதவி செய்யப்பட்டதுல ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போனவன். அதாவது பரவாயில்ல, இன்னொரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் அவனுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்தா 1820, 1824 எல்லாம் இருக்கு. 1824வது வருஷம் பிறந்தவனுக்கு 2023வது வருஷம் மருத்துவ காப்பீடு பண்ணியிருக்கார் மோடி. இதை நாங்க சொல்லல, CAG அறிக்கை சொல்லுகிறது. அன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு திட்டமும் எதை செய்ததோ, ஒவ்வொரு துறையும் எதை செய்ததோ அதை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செய்து கொண்டிருக்கிறது. மிக மிக வேதனையான, மிக மிக இருள் சூழ்ந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அந்த இருள் சூழ்ந்த கட்டத்தில் ஆதிக்கவாதிகள், அடிப்படைவாதிகள் தகர்க்க நினைக்கிற முதல் நிறுவனம் கல்விசார் நிறுவனங்கள் தான். அது ட்ரம்ப் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியும்.
அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பல ஆயிரம் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழகங்களை. அதே தான் இங்கே மோடி செய்கிறார். பல்கலைக்கழகங்களினுடைய ஜனநாயக தன்மையை, பல்கலைக்கழகங்களின் உரிமையை, பல்கலைக்கழகங்களின் பாடங்களில் போய் விஷத்தை நஞ்சை விதைக்கிற வேலையை, அதனுடைய ஜனநாயக மரபை அறுக்கிற வேலையை, அவர்களுக்கு முதல் எதிரி கல்வி நிலையங்கள் தான். எனவே தான் வேறு எல்லோரையும் விட முதலிலே விழிப்புற்ற சமூகமாக இருக்க வேண்டியது மாணவர் சமூகம். அப்படி அதுவும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அவ்வளவு செழிப்புற்ற ஒரு மாணவர் சமூகத்தை அரசியல் படுத்துவதற்கும் போராட்டத்திற்கு பழக்குவதற்கும், விடுதலை போராட்ட காலமும் சரி, மொழி போராட்ட காலத்திலும் சரி, நம்முடைய இந்த உயர்ந்த மரபை முன்னெடுத்து செல்வதில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக இருக்கிற அமைப்பாக எஸ்எஃப்ஐ இருக்கிறது. நண்பர்களே, மற்ற அமைப்புகளுக்கு, மற்ற இயக்கங்களுக்கு வாழ்க வாழ்க என்று சொல்லி தனிநபர் துதி பாடி, தனிநபர்களுக்கு பின்னால் அது என்ன மனநிலையோ அந்த மனநிலைகளிலே போகிற கூட்டமாக மாணவர்களை மாற்றி வைத்திருக்கிற ஒரு சூழலில் அது வல்ல உரிமைகள், அரசியல் தெளிவு, நாங்கள் படிப்போம், போராடுவோம், இது ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு மிக முக்கியமான பக்கங்கள். போராட்டம் இல்லை என்றால் அறிவு கிடையாது, கல்வி கிடையாது. போராட்டம் இல்லை என்றால் சாக்ரட்டிஸ் என்ற அறிவாளி கிடையாது. சாக்ரட்டிஸ் இல்லை என்றால் நவீன அறிவு சமூகத்தை இந்த உலகம் பார்த்திருக்காது. எஸ்எஃப்ஐ மெம்பர்ஷிப் போட வேண்டும் என்றால் முதல் மெம்பர்ஷிப் போட வேண்டிய இடம் சாக்ரட்டிஸ்ல இருந்து துவங்குகிறது. ஏன், எதற்கு, எப்படி என்பதில் துவங்கி அதிகாரத்துக்கு எதிரான கேள்விகள், பழமைவாதத்திற்கு எதிரான கேள்விகள், ஆதிக்கத்துக்கு எதிரான கேள்விகள், இருளில் பூட்ட நினைக்கிற எல்லா சக்திகளுக்கும் எதிரான கேள்விகளில் இருந்துதான் துவங்குகிறது அறிவு. எனவே அறிவு சமூகம் போராட வேண்டும் என்பது மட்டுமல்ல, போராடுகிறவர்கள் தான் அறிவாளிகளாக மாற முடியும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற எஸ்எஃப்ஐயினுடைய இந்த மாநில மாநாடு எல்லா வகையிலும் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.